பெருசோட சொத்து முழுக்க எனக்கு வந்து சேரணும். அதுவும் சீக்கிரமா வந்து சேரணும். புரிஞ்சுதா? வந்தனா சுரேஷ் மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்ததா நான் இந்த கல்யாணத்துக்கே முடிவு பண்ணேன். ஆனா சுரேஷ் இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவா சொல்லிட்டானே. ரோட்ல வரும்போது கேர்ஃபுல்லா வரக்கூடாதா? நான் ரொம்ப ஸ்லோவா, அதுவும் லெஃப்ட் சைட்ல ஓரமா தான் வந்துட்டு இருந்தேன். நடந்ததை பார்த்தா இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணல. யாரோ திட்டம் போட்டு என்னை கொல்லணும்னு செஞ்ச சதி மாதிரி தோன்றுது. நல்ல வேளை நான் சின்ன காயத்தோட தப்பிச்சேன். என்ன சொல்ற சுரேஷ்? முதல்ல நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வா. அப்புறம் ஒரு நல்ல நாள்ல நல்ல நேரம் பார்த்து கௌசிக்கிட்ட உன் மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லி உன் காதல் நிறைவேறதுக்கு அவகிட்ட சம்மதத்தை வாங்கி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் பொறுப்பு. நான் பூவோடையும் பொட்டோடையும் வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு பண்ணி இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்க ப்ளீஸ். போயிடுங்க. டேய் சுதா, நில்லுடா. இவ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ போக வேண்டாம். நாம எல்லாருமே லேபுக்கு டெஸ்டுக்காக போகணும்டி. பிளட் ரிலேஷன்ஸ்ல யாரோட பிளட் குரூப் இவனுக்கு சேருறதோ அவளோட கிட்னி பொருந்தோன்னு டாக்டர் சொல்லியிருக்க. நீ இவனோட தாய் மாமா, உன்னோட பிளட் இவனுக்கு ஏத்த மாதிரி இருந்தா நீ ஏன் இவனுக்கு கிட்னி கொடுத்துடலாண்டா. நீக்கு என் புள்ள வேணும்டா. எக்ஸ்கியூஸ் மீ, பிளட் டெஸ்ட்டுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? யார் இப்ப டெஸ்ட்டுக்கு வர போறீங்க? நாங்க எல்லாருமே வரோம். இங்க எல்லார் பிளட்டையுமே டெஸ்ட் பண்ணுங்க. யாரோட ரத்தம் பொருந்துறதோ அவளோட கிட்னி எடுத்து பொருத்தி என் பிள்ளைய காப்பாத்திடுங்க. எப்படியாவது என் பிள்ளைய நல்லபடியா என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஓகேம்மா, நீங்க எல்லாரும் டெஸ்ட்டுக்கு வாங்க. வாங்கம்மா. இந்த நோட்டீஸ் விஷயம் இதெல்லாம் ஓகே. இந்த விழாவை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும்னு நீ முடிவே பண்ணிட்ட. இல்லை, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீயே இந்த விழா நோட்டீஸை பற்றி ஐடியா பண்ணியா, இல்லை சொக்கலிங்க சார் சொல்லி நீ பண்ணியா? சொக்கலிங்க இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்ட நீங்க எது வேணாலும் செய்யுங்க, என்னோட மறைமுக ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால நிச்சயமா அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். முதல்ல சொக்கலிங்கத்துக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடு. ஏன்னா நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நின்று போயிட்டு பெருசு சொத்தை எல்லாத்தையும் நம்ம பேருக்கு எழுதி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணோம். அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ இவரோட சப்போர்ட் நமக்கு தேவை. அவரு ராஜரத்னத்தோட எதிரி. நம்ம எதிரியோட எதிரி நமக்கு நண்பன்ற கெமிஸ்ட்ரி எப்பவும் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஓகே, நான் சொக்கலிங்கத்தை சந்திச்சு இந்த நடவடிக்கையை பத்தி அவர்கிட்ட விரிவா எடுத்து சொல்லிடுறேன். இந்த திட்டத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. இந்த நோட்டீஸ அந்த கௌசல்யா படிச்சானா அந்த ஃபங்க்ஷன்ல ஆடவா தோணும். ஃபேண்டாஸ்டிக் ஐடியா என்ன? தேங்க்ஸ்மா. எப்படியாவது இந்த விழாவை தடுத்து நிறுத்தணும்னு 2 நாள் முழுசா இத பத்தி திங்க் பண்ணி நான் போட்ட திட்டம் இந்த நோட்டீஸ் விவகாரம். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, கௌசல்யா நடனம் ஆடமாட்டா, இந்த விழா ஒரு ரத்தாயிடும். அதோட பெருசு ஒரேடியா ஆடியும் போயிடும். அவர் மனசளவுல ரொம்ப பலவீனமாயிடுவார். எது எப்படி ஒண்ணு, பெருசோட சொத்து முழுக்க எனக்கு வந்து சேரணும். அதுவும் சீக்கிரமா வந்து சேரணும். புரிஞ்சுதா? கவலைப்படாது, சீக்கிரமா வந்துடும். வரதான் போகுது. இப்ப இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்ல இந்த கிட்னி ஆபரேஷன்லாம் ரொம்ப சுலபமா. ஸ்ரீவத்சன் நன்னாயிடுவான், கவலைப்படாதம்மா. என்ன டாக்டர், டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுதா? எங்கள்ல யாரோட கிட்னி அவனுக்கு பொருத்தமா இருக்கு? நீங்க 4 பேருமே அவருக்கு கிட்னியை தானம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரோட பிளட் குரூப் ரேரா இருக்கிறதால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியான டோனர் இன்னும் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது டோனர்ஸ் இருந்தா இம்மீடியட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க. நாம இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணோம்னா அது பேஷண்டோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தா போயிடும். என்னன்னா குடும்பம் இது.
நம்மள ஒருத்தர் கிட்னியாவது அவனுக்கு பொருந்தும்னு நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். ஆனா டாக்டர் என் தைரியத்தை தகர்த்தெறிகிற மாதிரி சொல்லிட்டு போறாரே. என்ன பண்ண போறேன் பெருமாளே? அம்மா, அவருக்கு ஒரு கிட்னி டோனர் கிடைக்கலனா நான் என் உயிரை விடுறது தவிர நேக்கு வேற வழியே இல்லம்மா. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. என்னடி நீ அழுதா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? வேற ஏதாவது மாத்த ஏற்பாடு பண்ணுவோண்டி. கண்டிப்பா ஸ்ரீவத்ச பொழைச்சிடுவான். நீ பயப்படாம உட்கார். அவன் பொழைப்பாண்டி. கிட்னி தர யாராவது கிடைப்பா இல்லன்னா கண்டிப்பா நிச்சயம் கிடைச்சிருவா. நீ அழாத. ரங்கநாதா. மாமா, இப்ப என்ன மாமா பண்றது? அவருக்கு கிட்னி ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். நேக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு செய்யலாம். நாம கிட்னி டோனர் வேணும்னு பேப்பர் மீடியால எல்லாம் ஆட் கொடுத்தா என்ன? அது நல்ல ஐடியாண்டா. அது சீக்கிரமா செஞ்சிருங்க. பண்ணிடுறேன். இனிமே நம்ம மாப்பிள்ளைய பத்தி நம்ம கவலையே பட வேணாமா. 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பான். பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்ல. அவர் கண்டத்திலிருந்து தப்பிச்சா மட்டும் போதாதுப்பா, நல்லபடியா வீட்டுக்கு வந்து முன்ன மாதிரி அவர் சாதாரணமா நடக்கணும். நடக்கும்மா, நடக்கும். எல்லாமே நல்லபடி நடக்கும். சுரேஷ் நடக்க ஆரம்பிச்சிட்டான்ல. எது எப்படியோ சுரேஷ் நல்லபடியா நடந்து நம்ம வந்தனாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவே போதும்பா. அப்பா, நான் ஹாஸ்பிடல் போய் சுரேஷ தானே பாத்துட்டு வந்துடுறேன்ப்பா. தாராளமா போயிட்டு வா. இந்த மாதிரி நேரத்துல நீ அவன் கூட இருந்தீன்னா அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும். போயிட்டு வாப்பா. கார் எடுத்துட்டு போ. நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்க்கா. வரேன்ப்பா. பத்ரம். நம்ம வந்தனா சுரேஷ் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா பாத்தியா? வந்தனா சுரேஷ் மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்துதா நான் இந்த கல்யாணத்துக்கே முடிவு பண்ணேன். ஆனா சுரேஷ் இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவா சொல்லிட்டானே. சுரேஷ் தான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான்ல. இப்ப அவனுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிருக்கும். அந்த கௌசல்யாவுடைய ராசி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். நீ வேணா பாரு. வீட்டுக்கு வரும்போது வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஒருவேளை சுரேஷ் வரும்போது இந்த மாதிரி சொல்லலைன்னாலோ இல்ல இந்த கல்யாணத்துல வேற ஏதாவது தடை வந்தாலோ அந்த தடையை தூக்கி போட்டு இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே ஆகணும். நம்ம வந்தனாவுக்கு இப்படி ஒரு குறைய வச்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க அதை காரணமா வச்சு குத்தி காட்டி அவ மனச கஷ்டப்படுத்துவாங்க. இதே அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அவளை யாரும் ஒரு வார்த்தை சொல்ல விடாம நான் பாத்துக்குவேன். சௌந்தர்யா, உன் ஆசைப்படியும் வந்தனா ஆசைப்படியும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அத நான் பாத்துக்கிறேன். பத்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஸ்ரீவத்சன் நன்னா ஆயிடுவான். ஏன் தெரியுமா? உன்னோட வேண்டுதல் வீண் போகவே போகாதும்மா. நானும் பெருமாள் கிட்ட அவருக்கு உயிர் பிச்சை கேட்டுதான் மாமா மன்றாடின்னு இருக்கேன். பத்மா, நீயும் ஸ்ரீவத்சனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேள்மா. அவனண்ட நீ பாரத்தை இறக்கிட்டியோ இல்லையோ எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. என்ன மிஸ்டர் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். சார் நீங்களா? எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சுரேஷ். ஆமா சுரேஷ், டாக்டர் கோபால உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. ஓகே மிஸ்டர் கோபால், நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. பேசிட்டு ரூம்க்கு வாங்க. ஓகே ஓகே. சுரேஷ், டாக்டர் சொன்னாரு உன்னை காப்பாத்த ரொம்ப கஷ்டப்பட்டாராம. சுரேஷ், ரோட்ல வரும்போது கேர்ஃபுல்லா வரக்கூடாதா? நான் ரொம்ப ஸ்லோவா, அதுவும் லெஃப்ட் சைடில் ஓரமாக தான் வந்துட்டு இருந்தேன். நடந்ததை பார்த்தா இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணல. யாரோ திட்டம் போட்டு
என்னை கொல்லணும்னு செஞ்ச சதி மாதிரி தோன்றுது. நல்ல வேளை நான் சின்ன காயத்தோட தப்பிச்சேன். என்ன சொல்ற சுரேஷ்? நீ எவ்வளவு நல்லவன். உன்னை கொல்ற அளவுக்கு பகையாளி யாருப்பா இருக்காங்க? யார் வம்புக்கும் போகாதவனாச்சே நீ. அதான் சார் நேக்கும் புரியல. ஆனா சஞ்சய் விபத்துக்கும் நேக்கு நடந்த விபத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நேக்கு தோன்றது. சஞ்சய் விபத்துல இறந்து போன மாதிரி என்னையும் கொல்லத்தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா கடவுளோட கிருபையால நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். உன் நல்ல மனசால தான் நீ பொழைச்ச. எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அடிப்பட்டதால நேக்குண்டான வலியை விட அடிப்பட்ட என்ன கௌசல்யா வந்து பார்க்காத வலிதான் நேக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சார். அது மட்டும் இல்ல, கண்ணு முழிச்ச உடனே அம்மா கிட்ட கேட்டேன் கௌசல்யா வந்து என்ன பார்த்தாளான்னு. அம்மா இல்லைன்னு சொன்னதும் ஏண்டா இந்த விபத்துல பொழைச்சோம், அப்படியே செத்து போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்ன பேச்சு பேசுற சுரேஷ்? உன்னை அவ்வளவு சீக்கிரம் நாங்க சாக விட்டுருவோமா? அது மட்டும் இல்ல, கௌசல்யா உன்னை பார்க்க வரலன்னு நீ எதை வச்சு முடிவு பண்ண? உங்க அம்மா சொன்னதை வச்சு தானே? என்னமோ தெரியல, உங்க அம்மா கௌசல்யா உன்னை பார்க்க வந்து உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா சுரேஷ், கௌசல்யா உன்னை வந்து பார்க்கல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உனக்கு அடிபட்டதும் தான் குடும்பத்தோட உன்னை வந்து பார்த்த முதல் நாள் கௌசல்யா தான். ஆனா உங்க அம்மா அவளையும் அவன் குடும்பத்தாட்களையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா நீ கேட்டப்போ கௌசல்யா உன்னை பார்க்க வந்த விஷயத்தையே மறைச்சிருக்காங்க. உனக்கு இப்படி ஆனதுனால உன்னால ஆட முடியாம போயிடுச்சு. அதனால இந்த ஃபங்க்ஷன் நிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. சஞ்சய் பேர்ல ஆரம்பிச்ச ட்ரஸ்ட்ங்கிறதுனாலையும் ராஜரத்னத்து மேல கௌசல்யா வச்சிருக்கிற மரியாதையினாலையும் இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது நடத்தணும்னு டிசைட் பண்ணான். நீ இல்லாட்டியும் பரவாயில்ல, தானே ஆடணும்னு முடிவெடுத்தா. ஆனா அப்படி ஆடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து உன்னை மீட் பண்ணி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சா. உங்க அம்மா அவளை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால அவ ரொம்ப யோசிக்கிறா. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது கூட அவ சார்பா உன்னை சந்திச்சு இந்த விஷயமா பேசலான்னு தான். நீங்க சந்தோஷமா வாழ்வீங்கன்னு வாழ்த்துனீங்க. கேக்குறதுக்கு நன்னதா இருக்கு. ஆனா ஆனா அவருக்கு ஆபரேஷன் பண்ணி வேற கிட்னிய பொருத்தி அவரை பொழைக்க வைக்கிறதுக்கு நம்ம யாரோட கிட்னி அவருக்கு சேரலையே மாமா, சேரலையே. இத பாரு பத்மா, அதனால என்னம்மா, வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஸ்ரீவத்சனுக்கு பொருந்துற கிட்னி உள்ளவாளை கண்டுபிடிச்சிருவோமா நாம. பத்மா, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுதுமா. ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவ தன்னோட பொக்கிஷமா நினைக்கிறது புருஷனோட உயிரைத்தான். அதுக்கு அப்புறம்தான் நகை, பணம், வீடு, வசதி எல்லாம். ஸ்ரீவத்சன் இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறச்சே உன்னோட மனசு எப்படி தவியா தவிக்கும்னு நேக்கு நன்னாவே புரியுதுமா. மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது மாமா. அவர் நல்லபடியா முன்ன மாதிரி நடமாடணும். அதான் என் ஆசை, என் வேண்டுதல் எல்லாமே. மடி பத்மா, இந்த பாருமா, நீதான் ஸ்ரீவத்சனுக்கு பலமே. நீ தைரியமா இரு. நீ நல்லபடியா பூவோடையும் பொட்டோடையும் நீடூழி வாழ்வம்மா. நானும் அந்த எண்ணத்தோட தான் மாமா என் மனசுல தைரியத்தை வளர்த்துண்டு எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா ஆனா நடக்கிறதுல பாக்குறச்ச நான் மெல்ல மெல்ல என் தைரியத்தை எல்லாம் இழந்துட்டே வர. நேத்துக்கு நடந்த டெஸ்ட்ல நம்ம ஆத்துல யாரோட கிட்னியாவது பொருதி இருந்தா இன்னைக்கு அவருக்கு ஆபரேஷன் நடந்திருக்கும் மாமா. டாக்டர் என்னடானா எவ்வளவு சீக்கிரத்துல ஆபரேஷன் நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. அழாத பத்மா. இந்த பாரு பத்மா,
உனக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட பந்தம் இப்பதான் சில காலம். ஆனா அவன் என்னோட பையன்மா. அந்த பையன் பொழைச்சு திரும்பி வர்றதுக்கு நான் எத்தனை கோடி வேணாலும் செலவழிக்க தயாரா இருக்கேம்மா. அவன் கண்டிப்பா பொழைப்பான், பொழைக்க வைப்பேன். அந்த நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருக்குமா. பத்மா, ஒவ்வொரு கெட்ட விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு நல்லது நடக்கும்பா. அது மத்தவாளுக்கு எப்படியோ, ஆனா நேக்கு அதுல 100% நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பா ஸ்ரீவத்சம் பழிச்சுப்பான். நீ மனசை தளர விடாத, கவலைப்படாதம்மா. எல்லாம் அந்த பெருமாள் பார்த்துப்பாம்மா. சார், கௌசல்யா என்னை பார்க்க வந்தா நீங்க சொன்ன உடனே இன்னைக்கு உடம்பு பரிபூர்ணமா குணமாயிட்ட மாதிரி தோன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நீக்கு எல்லாமே கௌசல்யா தான். இது வரைக்கும் எங்க குடும்பத்து மனுஷால்கிட்ட மட்டுமே சொன்ன விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். இப்பவும் கௌசல்யா தான் என் மனசு பூரா இருக்கா. அது மட்டும் இல்ல டாக்டர், அவளை மட்டுமே மனைவியா ஏத்துக்கணும்னு நான் தயாரா இருக்கேன். இந்த ஊர் உலகம் பத்திலாம் நீ கவலையே இல்லை. நான் நேக்காக தான் வாழ முடியுமே தவிர இந்த ஊர் உலகத்துக்காக வாழ முடியாது. ஆனா என் மனசுல கௌசியை பத்தி நீக்கு இருக்கிற ஆசைய எப்படி அவகிட்ட வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. என் ஆசையை நான் அவள்கிட்ட அவசரப்பட்டு சொல்லி அவ உங்களண்ட நான் அந்த எண்ணத்தோட பழகல, ஃப்ரெண்டா தான் பழகிறேன்னு சொல்லிட்டா நேக்கு அவமானமா போயிடும். அது மட்டும் இல்லாம எங்களோட பழக்கத்துக்கும் நான் கௌசியை சந்திச்சு பேசுறதுக்கும் இது ஆபத்தாயிடுமோன்னு இன்னைக்கு என்னவோ பயமா இருக்கு டாக்டர். அதனால தான் இது வரைக்கும் என் மனசுல இருக்கிற ஆசையை நான் கௌசியண்ட வெளிப்படுத்தாம இருக்கேன். படவா, பார்க்க சாதுவாட்ட இருந்துட்டு மனசுக்குள்ள கௌசியோட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து அதுக்கு பேரும் வச்சிட்டியா? திருட்டு ராஸ்கல். டேய், பெரிய ஆள் தான் சுரேஷ். நீ கவலைப்படாத சுரேஷ், உன்னோட காதல் நிறைவேறதுக்கு நான் இருக்கேன். முதல்ல நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வா. அப்புறம் ஒரு நல்ல நாள்ல நல்ல நேரம் பார்த்து கௌசிக்கிட்ட உன் மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லி உன் காதல் நிறைவேறதுக்கு அவகிட்ட சம்மதத்தை வாங்கி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்பு டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஏய், வாட் இஸ் திஸ்? கூல் மேன், கூல் கூல். பத்மா, பத்மா, அம்மா, அம்மாடி, ஏம்மா அழற? என்னாச்சுமா? அப்பா, ஆ? டாக்டர் எங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆ. எங்க யாரோட கிட்னியும் பொருந்தலன்னு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. அக்கா, பத்மா, பத்மா, என்ன இப்படி ஆயிடுத்து? நீதான் அந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா போயிருக்கிறவ. ஆனா அந்த ஆத்துல மத்தவாள்லாம் பிளட் ரிலேஷன் தானடி. அவளோட கிட்னி கூடவா பொருந்தல? வைஷ்ணவிகா, கிட்னி டொனேஷனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பிளட் டெஸ்ட்லேருந்து நிறைய டெஸ்ட் எடுப்பா. ஏதாவது ஒரு டெஸ்ட்ல நெகட்டிவ்னு வந்தா கூட சரி, கிட்னி டோனர்ஸ் கிட்டேருந்து எடுக்க மாட்டா. பத்மாக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உட்பட நம்ம ஆத்துல இருக்க எல்லாரையும் நீ டாக்டர் அழைச்சிட்டு போ. எங்கள யாரோட கிட்னி அத்திம்பேருக்கு பொருந்ததோ டாக்டர் அதையே வைக்கட்டும். நாங்க அத்திம்பேருக்காக கிட்னி தர்றதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லக்கா. ஆமாண்டி பத்மா. அம்மா, பத்மா, சீதா சொல்றது வெறும் ஆறுதலுக்காக மட்டும் சொல்ற வார்த்தை இல்லம்மா. அதுதாம்மா உண்மை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவுதாம்மா இது. உங்க ஆத்துக்காரருக்காக நாங்கெல்லாம் கிட்னி கொடுக்க தயாரா இருக்கோமா.
சுரேஷ், சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்பா. இப்ப சாப்பிடுறியா அப்புறம் சாப்பிடுறியா? சுரேஷ், அம்மா உன் மனசுல என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? அந்த கௌசல்யா மேல நோக்கு என்னம்மா கோவம்? ஆக்சிடென்ட் ஆன என்ன பாக்குறதுக்கு கௌசல்யாவும் சஞ்சய் அப்பா ராஜரத்னமும் வந்தாங்களா இல்லையா? கேக்குறேன்லம்மா, பதில் சொல்லுமா, வந்தாங்களா இல்லையா? என்ன பார்க்க வந்த 2 பேரையும் நீங்க விரட்டி அனுப்பியிருக்கீங்க. ஆனா கௌசி வந்தாளான்னு உங்கள்ட்ட கேட்டதுக்கு அவ வரலன்னு சொல்லி நீங்க டிராமா பண்ணிட்டீங்க. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த கௌசல்யாவை நீங்க இவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்களே, அவ உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணா? அந்த ராஜரத்னம் எவ்வளவு பெரிய மனுஷன், சிட்டிலேயே லீடிங் பிசினஸ் மேன்ல அவரும் ஒருத்தர். அவரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. ஏமா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வர போயிருக்கும்போது கௌசல்யா இங்க வந்தாளா? ஏதாவது சொன்னாளா? எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும்? நீங்க அநாகரிகமா நடந்துக்கிட்டது எனக்கு இப்ப பிரச்சனை இல்ல. நீங்க ஏன் அப்படி நடந்துட்டீங்க அதான் என்னோட கேள்வி. எல்லாம் உன்னோட நன்மைக்காகத்தாண்டா. கௌசல்யா ஒரு ராசி இல்லாத பொண்ணு. இத நான் சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. அந்த ராசி இல்லாத பொண்ணு உன்னை வந்து பாக்கும்போது உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து தாண்டா அவளை நான் திருப்பி அனுப்பினேன். கௌசி ராசி இல்லாதவன் நீ நினைச்சா அவளை விட ராசி இல்லாதவன் நீதான். என்ன, அன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்டே நடந்தது. அதனால நீ ராசி இல்லாதவ, என்னை பார்க்காதேன்னு சொன்னா உன் மனசு எவ்வளவு வலிக்கும். இது எப்படிமா? கௌசியை நேருக்கு நேரா நிறுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறதுக்கு நோக்கு எப்படி மனசு வந்தது? கௌசல்யா ராசி இல்லாதவங்கிறதுக்காக நான் அவளை அவமானப்படுத்தி அனுப்பல. உன் மண்ணியோட தங்கையை நீ கல்யாணம் பண்ண மறுத்ததுனாலதான், அந்த கோவத்தினாலதான் அவளை நான் விரட்டி அனுப்புனேன். நீ கௌசல்யாவை அவமானப்படுத்தி அனுப்பிட்டா நான் வந்தனாவை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ எப்படிமா நினைச்ச? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீக்கு கௌசிதான் மனைவி. அதை யாராலையும் மாத்த முடியாது. கௌசல்யாவை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது.